வணக்கம். அன்பான மாலை வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். விகடன் டெலிவிஸ்டார்ஸ் எம்டி ஸ்ரீனிவாசன் சார் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயமாக வெளிநாட்டில் இருப்பதால் அவர் இங்கு வர முடியவில்லை. அவர் ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதனால் அவர் சார்பாகவும் விகடன் டீம் சார்பாகவும் உங்களோட சில வார்த்தைகள். நாங்கள் முதலில் ஹாட்ஸ்டாருடன் இணைந்து பண்ணது வெப் தொடர் நவம்பர் ஸ்டோரி. இந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துடன் விகடன் இணையும் இரண்டாவது படைப்பு தான் இந்த லிங்கம் தொடர். இந்த தொடரை தயாரிக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த திரு குட்டி, திரு பாலா, திரு பிரதீப் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 90களில் கன்னியாகுமரியில் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைதான் இந்த கதை. ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்தது, பிறகு முழு கதையாக வடிவமாக வந்தது. இப்போது வெப் சீரீஸாக ரிலீஸ் ஆக போகிறது. இதன் கதையை பற்றி கல்யாணி கேட்டாங்க. ஐ திங்க் அது நீங்கள் நேராக பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா, போலீஸ்னு ஆகணும்னு விரும்பிய ஒரு நபர் எப்படி ஒரு பெரிய ரவுடி ஆனார் அப்படின்றது தான் கதை. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சீரீஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை திரையில் கொண்டு வர்றது பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் டைரக்டர் லக்ஷ்மி சரவணகுமார். அதுபோல் இந்த சீரீஸ் ஷோ ரன்னராக இருந்து மொத்தத்தையும் வழிநடத்தின பிரசாந்த் பாண்டியராஜன் சாருக்கும் எங்களோட பெரிய நன்றி. இவங்க கூட சேர்ந்து கேமரா முன்னாடியும் பின்னாடியும் உழைத்த இத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் மற்றொரு நபரை பற்றி கூறியே ஆக வேண்டும். எங்கள் டைரக்டர் செல்வா, அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், எங்களுடைய டீம். அவருடைய அனுபவமும் நுட்ப அறிவும் இந்த வெப் சீரிஸ் முடிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படைப்பை உருவாக்கினாலும் அது அத்தனை பேருக்கும் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையும் போது தான். இந்த தொடர் வெற்றி பெறுவதற்கு உங்கள் உதவிக்கு முக்கியம். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான். வெற்றியாக மாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களின் பேராதரவை எப்போதும் இந்த தொடருக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விகடன் டெலிவிஸ்டார் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகள். எங்களுடன் புரிந்த இபி நிலாவை பற்றியும் சொல்லணும். எங்களோட கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ண நிலாவுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்போவுமே ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்டாரில் ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி அண்ணாலாம் கூட இதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கமில் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்ட்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்டு லிங்கமுக்கும் இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். அதில் தேட்டர்கள் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து, இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடித்ததுக்கப்புறம்
எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுற அந்த ஃபஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜாக இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டாக மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டானாவோ நாசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ ஏதோ ஒரு இதில் எப்படியோன்னு எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்ட இருந்தால் யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம். ஏற்கனவே இதுவாக இருக்க மீன் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புகிற மாதிரியே அவங்களும் என்னை நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம். வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்கிட்ட இதுன்னு கேட்பேன், மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ள வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைமில் லிங்கமை பற்றி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ தான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுகிறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருப்போம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உருமாலை கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேறு ஆள்.
இப்படி பாஸ் ஆகும் அப்படி அது இதுன்னு ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால் எல்லாருமே அவர் வந்து என்னது ஆமாம் ஆமாம் திவ்யா வந்து பொண்ணு பார்க்குறதும் அவர் தான். ஆக்சுவலி அவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ண மாட்டோம் இது இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமாக நினச்சி பண்ண படம் தான் இது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஹாட்ஸ்டாரோட குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். ஆக்சுவலி இது வந்து பிரதீப் சாரோட ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா இந்த கதையை இனிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அது நான் பண்ணணும்னு நம்பி அதை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு இதுவாக இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இந்த இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோடய இன்ஸ்டிங்க்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷன் தான் நான் இப்போது நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்படியோன்னு ஏதோ ஒரு விதத்தில் அண்ணால அதுன்னு கேட்டாங்க, உங்களாச்சு ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப நாள். எனக்கும் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசை தான். நிறையா படம் பண்ணுங்கிற ஆர்வமும் இருக்குது தான். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ. இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். இந்த லுக்கில் மாறினா எனக்கு ரொம்ப ஒரு பேரனாய்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் அது போகிறது தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு படம் பண்ணுறப்போ ஒரு பிரேக், ஒரு இதிலிருந்து அடுத்த கட்டமாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களும் ப்ரெஸ்ஸும் நம்மளை நம்பி இவன் ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பினவங்களுக்கும் நம்பிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நான் நேற்று ஷோவில் தான் பார்த்தேன். நான் கேட்டேன், நான் லக்ஷ்மி சார்கிட்ட கேட்பேன், சார் மியூசிக் சார் பேக்ரவுண்ட் தான் சார், நம்ம நடித்ததை எலிவேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இதுவாக இருக்கிறதுக்கு அவர் தானே. நான் இன்னும் அந்த 7-8 எபிசோட் பார்க்கல. அவர் என்கிட்ட தான் சொல்கிறார், தலைவா நீங்கள் 7-8 பாருங்கள், 7-8 பாருங்கன்னு. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. லைக் உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா, நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே அந்த பேக்ரவுண்டில் இதுன்னு இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு 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 ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன எல்லா டைலாகும் இதுவாக இருக்கு. ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஷி ஹஸ் டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜ் இன்டேஜ் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்குது. அண்ட் அவங்க பண்ணதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். 8th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்டு. அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்லேயும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல இருக்குது பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறனால மறந்துட்டேன். அவர் தான் ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள்.
வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோவமாக, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இதுன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாராயணன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது. என்னதுன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு இது என்னது வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட்ஸ் அ வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இன்றைக்கி உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கம் பற்றி சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஹாட் ஸ்டார் அண்ட் விகடன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து தைரியமாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அண்ட் எங்களெல்லாம் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இப்போ பேச்சுலரில் பார்த்தா ஒரு மாடர்னாக ஐடி ஜாப் போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாட்ஸ்டார், விகடன் அண்ட் டிரெக்டர்ஸ் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி. ஸோ ஓகே. ஸோ ஸோ பிரசாந்த் பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. விலங்கு, இப்போ வாரண்ட் அண்ட் பெரிய நடிகரும் கூட. அதனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஷோ ரன்னராக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சார் பிரசாந்த், தேங்க்யூ பிரசாந்த், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி சார் ரொம்ப நல்லா டிரெக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது சீரியஸாக நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது. அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஒரு நாகர்கோயிலில் இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோ அக்செப்ட் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது அது லெட் கோவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதுல்ல, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடித்ததுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா, அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப், அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐ எம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒருத்தரை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு ஆள் டோனி பிரிட்டோ சார். ஏன்னா ஆஸ் பூர்ணிமா சார், நாங்கள் நேற்று இன்டர்வியூ ஃபுல் டே பண்ணும்போது சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். நான் சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போய் நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செமையாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரீஸ்க்கு இவ்வளோ மாசாக அந்த சீனையே எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார்,
அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரியிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் Nila EP, thank you for coordinating us. நல்ல ஒரு வேற அவுட்டோரில் ஷூட் பண்ணோம், எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. அண்ட் லக்ஷ்மி சார் லக்ஷ்மி சார் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாங்க. சார், எனக்கு தெரிஞ்ச லிங்கம்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் அவர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்களாம் நடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வஸ் கொடுத்தது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறையா விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது வெறும் ஒரு டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அந்த பையனோட லைஃப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலையும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. June 26 ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் அஸ். ஸோ ப்ளீஸ் நல்லதாக எழுதி நல்லதாக எங்களுக்கு சொல்லி எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் உங்களோட டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த சீரீஸ் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் பிரதீப் சார் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி நான் கேட்டேன். லக்ஷ்மி சாரும் பிரசாந்த் சாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன்னா வந்து அது ரொம்ப ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து என்னை நம்பி இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, பிரசாந்த் சார் இஸ் ஃபன். லைக் அவர் தான் ஷோ ரன்னர். லைக் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே ஓகேவா, எல்லாமே சூப்பராக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பார் அவர். அண்ட் திருச்சியில் தான் ஷூட் நடந்தது, அவருடைய ஊர். ஸோ எங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாரு. அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போட்டார். ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சிக்கிறதுக்கு. அண்ட் டைரக்டர் லக்ஷ்மி சார் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமாவை பற்றி, ஜென்ரலாக வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவர் எனக்கு அந்த ஒரு டைரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு. அண்ட் எப்போ நான் வந்து எதுக்காவது கோச்சிக்கிட்டாலும், என்ன சார் இது இப்படி இருக்கா, என்ன சார் அது அப்படி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாலும் அதை வந்து பொறுமையாக என்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பேஷன்ஸ் இருக்கிற ஒரு நபர். ஸோ வெரி கிஃப்டட் லக்ஷ்மி சாரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் அகெயின் பிரதீப் சார் இஸ் லைக் அ மென்டார். ஸோ நிறைய விஷயங்களில் நிறைய டவுட்ஸை நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் சார், இந்த ப்ராஜெக்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அண்ட் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
அண்ட் கதிர் எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஆக்ட்ரஸஸை பார்க்கும்போது சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இவங்க இப்படி நடிப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ கதிரோட எனக்கு பெருசாக எந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸுமே இல்லை. பட் ஷூட்டில் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் முன்னாடியே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். லைக் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. நான் இப்போது நேற்று ப்ரீமியர் ஷோ போட்டப்போ கதிரோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து லைக் மிரண்டுட்டேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. லைக் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் நான் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ நேற்று நான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எந்த வகையில் இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் கதிர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் இருட்டில் தேட்டரில் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் லைக் நான் கதிரை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்ததுக்கும் இப்போவும் லைக் அவர் வந்து பயங்கரமாக லைக் ஃபைன் ஒயின் யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் தெரிச்சிட்டிங்க தேட்டரில் லைக் சாரி ப்ராஜெக்டில். ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சும்மா டக்குன்னு சொன்னேன். ஆனால் நிஜமாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சார்கிட்டையும் கால் பண்ணி, ஈவன் திவ்யா கிட்டையும் கால் பண்ணி கதிர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் லிங்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்காக இருக்கும். அண்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் கதிர் அண்டர் ரேட்டட், ஏன் கதிர் அண்டர் ரேட்டட்னு. ஐ டோன்ட் நோ ஹூ ரேட்ஸ் யூ. இது என்ன அண்டர் ரேட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ரோலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. நோபடி ஆஸ் டு ரேட் யூ. நீங்கள் அண்டர் ரேட்டட், நீங்கள் 5, 6 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரமாதமாக நினைக்கிறீங்க. நீங்கள் மைண்டில் எதையுமே வச்சுக்காமல் நீங்கள் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் திவ்யா வந்து திவ்யா ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அழகாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அகெயின் திவ்யாவுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லலாம். பட் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப நிறைய ஜெல் ஆகிட்டோம். லைக் நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் இருந்தது. லைக் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கு. எப்போவுமே அடிக்கடி ட்ரெஸ்ஸெல்லாம் லிங்க் அமிச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கின, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் சார், நீங்கள் ரொம்ப அருமையாக லிரிக் எழுதியிருக்கீங்க சார். நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சார் வந்து இதுதான் உனக்கான பாட்டு, நான் வந்து இதை ரிங்டோனாக வச்சுருக்கேன், உனக்கு வேணா நீ ரிங்டோனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனார். நான் அதை கேட்டேன். சார் நம்ம தானே சார் குடும்பமே. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல அப்பாவை போல், அண்ணனை போல், ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும். அண்ட் ரொம்ப அருமையான வரிகள் சார். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் எனக்கு என் ஃபேஸ் வர இடத்துல இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ குட் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபேஸை பார்த்து தான் சொல்லணும் மெயினாக. சரி, ஓகே. பட் வாய்ஸ் கேட்குதுல, மன்னிச்சிருங்க. ஓகே, நான் கேமரா பார்த்தே பேசிக்கிறேன். டன். அண்ட் எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பயங்கரமான ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணது யாருன்னா, 2 விஷயம், மியூசிக் அண்ட் கேமரா. நேற்று தான் பிரிட்டோ சார் வந்து எங்களோட இன்டர்வியூக்கெலாம் வந்தார். நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு லேட்டாக வேறு போயிட்டோம். ரொம்ப பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன், சாரி. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போது போய் உட்காந்தப்போ ரொம்ப அமைதியாக இருந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவங்க பேசுகிற கேள்விக்கெலாம் வந்து ஜாலியாக பதில் சொன்னார். இருந்தாலும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஆனால் தேட்டரில் போய் அந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது, அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது அப்படி உட்காந்துட்டு இருந்தவரா இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாசாக ஒரு இது வந்து ஒரு வெப் சீரீஸுங்கிறதுலாம் தாண்டி இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபில்ம் ஃபீல் கொடுக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினான ரீசன் பிரிட்டோ சார் அண்ட் கேமரா தினேஷ் சார். நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் சார். நான் வர இன்ஸ்டாகிராமில் பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது மியூசிக்.
அண்ட் என்னுடைய சீன்ஸ்லேயும் நீங்கள் பயங்கரமாக வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் என்னோட கோ ஆக்டர் சத்யா இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியே தான் வந்து பார்க்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். லைக் ஒரு கைட் மாதிரி அவர். இல்லை இது இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி இரு, இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்படிலாம் பேசு, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு நியூ கமராக இருக்கிற எனக்கு ஆல்ரெடி சினிமாவில் சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லிங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களாம் பாருங்கள் ப்ளீஸ், நல்ல விதமாக எழுதுங்க, அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 26 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பார்த்துருங்க எல்லோரும். தேங்க்யூ. இந்த சீரீஸ்க்கு நான் வந்தது ஒரு மேஜிக் தான். ஏன்னா எனக்கு பிரசாந்த் தவிர யாரும் தெரியாது. ஸோ பிரசாந்த் தான் அண்ணன் நீங்கள் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னார். ஸோ அவர் மூலிமா தான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த சீரீஸில் 7 ட்ராக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக சீரீஸில் சாங்ஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்கும். பட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சாங்ஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயண் சார். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விதின்னு ஒரு சாங்கு. அண்ட் மற்ற சிங்கர்ஸ் எல்லாமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு க்ரூ தான் கிடைச்சாங்க. ஸ்பெஷலி லிரிக்ஸிஸ் பேசணும். நம்ம குறிஞ்சி பிரபாவும் மோகன் ராஜா சார் ஒரு பாட்டும், குறிஞ்சி பிரபா 4 பாட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஈஸியாக ஒரு தீம் பண்ணி அதை பேஸ் பண்ணுற மாதிரி அமையலை. ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு சீரீஸ் வரும்போது அதோட டைம் டூரேஷன் அண்ட் அந்த கேரக்டரோட எவால்வ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இந்த சீரீஸில் நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வெப்சீரிஸ் பாருங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்டை அவுட் சைட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ண டான்ஸ் பண்ணி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ண எனக்கு மியூசிஷியன்ஸாக இருந்த டெல்ஃபி அண்ட் சஞ்சித் ராய் 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மெயினாக வந்து ஹாட் ஸ்டார் பிரதீப் மில்ராய் சார் அண்ட் நிலா மேம் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த டேரக்டர். அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி இருந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார். நான் பார்த்த டேரக்டர்களே மியூசிக் சென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறது லட்சுமி சார் தான். ஜென்ரலாக ஃபஸ்ட் மீட்டில் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவர் பேசுகிறதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரல், பெரிய பெரிய சிம்ஃபோனி, நான் கூட அந்த பேர்லாம் ரொம்ப ரேண்டமாக எப்போயா தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் வந்து அந்த பெரிய பெரிய சிம்ஃபோனி கண்டக்டரோட ஷோஸ்லாம் போய் பார்க்குறது, வேர்ல்டு வைடு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தார். ஸோ சாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ லட்சுமி சரவணகுமார் சார் அண்ட் பிரதீப் குமார் சார் அண்ட் பிரசாந்த். தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி. அதான் வழக்கம் போல் நம்ம வீடுங்கிற மாதிரி, சரி நம்ம ஆட்கள் தானே, போன மாதம் தான் பார்த்தோம், எல்லோரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோரனர்னால் என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோரனர் திடீர்னு ஒருத்தன் ஏதோ புதுசாக ஷோரனர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அதை நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் பிரசாந்த், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோடய ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக, எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசிப்பட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளாக ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இதுக்கு தாங்க உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க, போய் கேளுங்க அப்படி. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்னப்பா இது இப்படி இருக்குது, இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், எம்டி சார் ரூம்குள்ளே போகிறேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க.
என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்மள எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோர் திறக்கணும், என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலேயே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் வந்து அடிப்பார். இதெல்லாம் கடந்து போனால் நீலா அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி திரும்ப முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து டைரக்ட் அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன், பிரதீப் சார் இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னென்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருந்தால் போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அது மாதிரி பயங்கரமாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் நிறைய தெரிந்த முகங்கள். அண்ணன் முன்வரிசையிலே உட்காந்துருக்கிறாரு. ஒரு 6 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்ட்டுக்காக 2021 ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸில் உட்காந்துருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு கதிரும் வந்து நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமாலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னை எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனா தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளோ ப்ரொஃபைல் உள்ள ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள்ல இருந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்தில் டேரக்டர் வசந்தபாலன்ட்ட ஒரு 5-6 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படின்னு சில முக்கியமான படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் ரைட்டராகவும் இருந்திருக்கேன். அப்போது ஒரு ரைட்டராக இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனராக நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிருக்கானா கண்டிப்பாக நான் காப்பாற்றிருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ப்ரௌடாகவே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுகிற காலகட்டம், இது உருவாக்குன காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப அதை எடிட் பண்ணி நேற்று கடைசியாக ப்ரிவியூவில் பார்க்குற வரைக்குமே இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்துருக்க ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியாக பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி. இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால் 2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஓகேனா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்தில் நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்கோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னார், சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அவங்களுக்கு நன்றி.
என்னோட ப்ரொடியூசர்ஸ், ஆனந்த விகடனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகளில் ஒரு 30 சிறுகதைகள் நான் விகடன் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகளில் என்னோட முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இலக்கிய சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விகடனில் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்றதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அதை தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படித்து அந்த என்ன சொல்ற 40-50வது எபிசோடு போகும்போதே அடுத்து என்ன சரி உடனே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடலாம்னா அந்த இதுவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அந்த வேலை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸாக பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான். ஆனால் அதற்கான பொருட்செலவு, அதற்கான இது வந்து அப்போ அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னென்னா, நான் என்னோட புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்போ சொன்னேன், இந்த கதவுக்குள்ளே, இந்த பெரிய கதவுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துட்டு போகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. அது என்றைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் ஸ்ரீனிவாசன் சார், ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீலன் சார், கார்த்திக், இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள், பெயர்கள் வந்து முன்னாடி வராது. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் மாமன் அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு ஒரு அடுத்தடுத்து போயிட்டே வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் அவருக்கு இருந்த சவால் என்னென்னா, ஒரு 85-90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவிலில் வீதிகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அப்போ எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதில் வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீமில் வேலை பார்த்தா அத்தனை பேரோட உழைப்பும் இருக்குது. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததாக வந்து எடிட்டர் ரொம்ப நல்ல பையன், என்னோட வயசில் சின்ன பையன், ஆனால் வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்டில் வந்து கடந்த 4 மாதங்களாக நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சென்சிபிளான நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான இந்த வயசுக்கு இவ்வளோ பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படிம்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அப்படி தான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும், சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக் வந்து நிறையா வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாரும் குறிப்பிட்ட அந்த சாங்கு, சந்தோஷ் நாராயணன் சார் பாருங்க, அந்த சாங் வந்து அவன் வந்து என் கூட டிஸ்கஷனில் இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். பிரிட்டோவுக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதலை. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவர் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் வந்து காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேப்பிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ளே 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டன் ஆகிட்டேன் நான். நிறைய பண்ணலாம், பட் புதுசாக வரும்போது இந்த டெடிக்கேஷன், அப்புறம் அந்த அந்த எழுதின லிரிக்கில் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனதுனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதனால வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் வர கலிங்கத்தி பரணி சாங், அந்த இடத்துல சாங் வைக்கணுன்ற ஐடியா வந்து எடிட்டர் சொன்னான். நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், ஆனால் என்னென்னா நாங்கள் நினைக்கிற இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ அவன் சொன்னால் இங்கே ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சாங் வைக்கிறதுக்கு நம்ம ஏன் இது ஒரு போர்
அப்போ ஒரு போர் பரணியாக இதை பாடினா என்ன அப்படின்னு சொல்லலாம், கலிங்கத்து பரணியிலேருந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அப்போது தூக்கம் இருக்க முடிவு இருக்குது நடுவில் வந்து இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப வேணா தான் எழுத சொன்னேன். அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் பண்ணும்போது நமக்கு பிடிச்சி யாருமே கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு பிரதீப் சாரோ இல்லை வந்து இங்கே ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ யாருமே வந்து இப்படி ஏன் பண்ணலைன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம், அதை வந்து பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.